ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தில் துபாய் ஜுவல்லரி உலகத்தரம் வாய்ந்த நகைகளை வடிவமைத்து விற்பனை செய்து வருகிறது. துபாய் ஜுவல்லரி அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் நியாயமான விரயம் மற்றும் ஹால்மார்க் நகைகளுடன் நகைகளை வாங்க சிறந்த இடமாகும். கார் பார்க்கிங் வசதி உள்ளது. முகவரி: துபாய் ஜுவல்லரி, ஹாஜி மீரா சாஹிப் தெரு, மேல்விசாரம். தொலைபேசி எண் 9994177101 மற்றும் 7868900066. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين। बुजुर्गों और मेरे प्यारे भाइयों, एक तो चलना फिरना जो है वो बंद कर दें तो ज्यादा अच्छा है। सुकून के साथ ये मजलिस पूरी हो जाए। பெரியவர்களே, கொஞ்சம் ஆங்காங்கே போய் நடமாடிட்டு இருக்கிறாங்க. மௌலானா மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்றாங்க, கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துருங்க, கொஞ்சம் சுக்கூன் ஏற்படுத்துங்க, பேச நல்லா இருக்குன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் யாரையும் நடக்க விடாம உட்கார வச்சுக்கொள்ளுங்க. பெரியவங்களுக்கு இதான் உண்மையான கண்ணியம். ये बात सही है कि आप हजरात बहुत देर से यहाँ जम करके बैठे हैं। अल्लाह ताला आपके बैठने को, इस कुर्बानी को कबूल फरमाए और तरक्कियात का जरिया अता फरमाए। यहाँ बड़ी कुर्बानी है, यहाँ का बैठना और या जमना सुनना, ये आप हजरात की बड़ी कुर्बानी है। அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால நீங்க எல்லாம் நீண்ட நேரம் அமர்ந்து களைப்போடு இருக்கிறீங்க. இந்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளட்டுமாக. அல்லாஹ் இந்த தியாகத்துக்குரிய கூலிகளை சம்பூர்ணமாக கொடுக்கட்டுமாக. दीनக்காக வேண்டி அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்யட்டுமாக. हमारा ये काम ही ऐसा है कि इसमें नागवारियां आती हैं, तकलीफें भी आती हैं, हाँ कुछ मुश्किलात भी आती हैं और इसी से फिर हमको खैर मिलती है। एक बहुत बुजुर्ग सहाबी अब्दुर्रहमान इब्न औफ रज़ियल्लाहु ताला अन्हु ये फरमाते थे लोगों से कि इन्ना वजदना खैरल खैर बिल्कुल, कि हमने सारी खैर नागवारियों के रास्ते में पाई है, कि हम पर नागवारियां आई, रुकावटें आई और फिर अंजाम में और नतीजे में खैर आई। तो ये उनका मशहूर इरशाद है कि इन्ना वजदना खैरल खैर बिल्कुल। நமக்கு இந்த வேலையுடைய யதார்த்தமும் இதுதான். பல சிரமங்கள், நாகவாரி, மனம் விரும்பாதங்கள், சில கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், மனம் உடைந்து போகுதல், இது எல்லாம் இந்த வேலையில் நடக்கும். இது வேலையுடைய இயல்பு. நம்முடைய மூத்த சஹாபா பெருமக்களில் ஒருவர் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இன்னா வஜதனல் கைர், நாங்க எல்லா விதமான நலவுகளை பெற்றுக்கொண்டோம். பல சிரமங்களுக்கு பிறகு, பல கஷ்டங்களுக்கு பிறகு அதனுடைய நதீஜா, அதனுடைய முடிவே அல்லாஹ் எங்களுக்கு நலவாக, நிம்மதியாக, கைராக ஆக்கி தந்தான் என்று எங்களுடைய மூத்த சஹாபி சொல்லுவார்கள். इसलिए ये हमारी नागवारियां, ये तकलीफें हमारी बेकार नहीं जाएगी। ये अल्लाह का रास्ता है और अल्लाह के दीन की नुसरत है। इस पर बड़े बड़े इनामात होते हैं। इस रास्ते का थकना कि ये भी लिखा जाएगा, इस रास्ते का पैसा होना ये भी लिखा जाएगा, इस रास्ते का भूखा होना ये भी लिखा जाएगा, क्योंकि इस रास्ते में थकन भी होती है, प्यास भी होती है, भूख भी होती है, सब्र करना पड़ता है। तो ये सारी चीजें अल्लाह के यहाँ लिखी जाती है और इसीलिए लिखी जाती है कि इसके करने वालों को इसका अजर व इनाम देना है। உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களும் கஷ்டங்களும் ஒரு பொழுதும் வீணாகாது. இதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கொடுத்து கொடுப்பான். இந்த வேலையிலே சில விதமான களைப்புகள் வரும்.
இந்த களைப்புக்கு நன்மை எழுதப்படுகிறது. இந்த வேலையில பசிகள் வரும், இந்த பசியை பொறுத்துக் கொண்டக்கூடிய நன்மை எழுதப்படுகிறது. இந்த வேலைகளில் காசு பணங்களை செலவழிப்பீர்கள், அதனுடைய நன்மைகளையும் எல்லாம் உங்களுக்கு எழுத வைப்பான். இந்த வேலையில் ஏற்படக்கூடிய அனைத்து சிரமங்களும் கஷ்டங்களும் பசிகளும் களைப்புகளுக்குரிய கூலியை நன்மையை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தந்து விடுவான். दीन ही का एक रास्ता अल्लाह ने ऐसा किया है कि असल मकसद पर भी देंगे और मकसद तक पहुंचने के जितने रास्ते वास्ते इख्तियार किए जाएंगे उस पर भी अल्लाह इनाम देगा. ये दीन का ही रास्ता है. तो दुनिया के रास्ते में ये बात नहीं होती. தீனுடைய வழியில் மட்டும்தான் மனிதன் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். அதில் போய்க் கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் அதை லட்சியத்தை அடைவதற்கு முன்னால் போய்விட்டாலும் நன்மை கிடைக்கும், அந்த லட்சியத்தை அடைந்து விட்டாலும் நன்மை கிடைக்கும். இதெல்லாம் தீனுடைய வழியில் மட்டும்தான். துனியாவுடைய வழியில் அது நன்மை கிடைக்காது நமக்கு. दीन में तो ये है कि आप मस्जिद से जितने दूर हैं इतना आपका नफा है कि दूर से चल करके आएगा मस्जिद में, तो जितना जो दूर से चल कर आएगा इतना उसका सवाब अजर ज्यादा होगा, उसके कदम लिखे जाएंगे, उसकी नेकियां बढ़ेगी, उसका दर्जा बढ़ेगा, क्योंकि ये बहुत दूर से आया है. फिर मस्जिद में आकर के अगर इंतजार किया है तो इंतजार भी लिखा जाता है कि इंतजार में बैठा है नमाज के, तो नमाज का इंतजार कि ये भी नमाज की तरह से है. उसमें भी दुनिया के दूसरे कामों में ऐसा नहीं होता कि आपको इंतजार करने में वेट करने में भी कुछ मिले सिवाय तकलीफ के कुछ नहीं. தீனுடைய விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு சிரமங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. பள்ளிவாசல் மஸ்ஜித் இருக்கிறது, அதை விட்டு நீங்க எவ்வளவு தூரமாக இருக்கிறீங்களோ அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகும். பள்ளிவாசல் தூரத்திலேந்து நடந்து வர்றீங்க, அதனுடைய சவாபு சட்டில் அதனுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா கூட்டுவான், அதனுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா வெயிட்டாக பாரமாக ஆக்குவான். அது மட்டுமல்ல, தூரமாக வந்து பள்ளிவாசல்ல நமாஸுக்காக இன்திசார் செய்யறோம், நமாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், காத்துக்கொண்டு இருக்கிறோம். அதில் ஒவ்வொரு வினாடிக்கும் நன்மை அல்லாஹ் தருகின்றான். இது எல்லாம் தீனுடைய விஷயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க ஒரு உலக காரியத்தில் போனால் அதுக்கு வெயிட் பண்ண சிரமம் கிடைக்கும், அதற்கு ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்காது. अल्लाह ताला रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की नुसरत के लिए मदीने के रहने वाले और उनके आसपास के करीब वालों को अल्लाह तरगीब देते थे कि अपने नबी के नुसरत में अपने नबी के साथ देने में रहो. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூழ்ந்து இருக்கக்கூடிய மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சுப செய்தி சொல்லப்பட்டது. நீங்க நபியுடைய தீனுக்கு தோழமையாக இருங்கள், நபியுடைய தீனுக்கு உறுதுணையாக இருங்கள், நபியுடைய தீனுக்கு நாசிர் உதவியாளராக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபியுடைய சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான். कुरान करीम की आयतें नाजिल होती हैं कि मा कान लि अहलिल मदीनति व मन हौलहुम मिनल अराब अन यतखल्लफु अन रसूलिल्लाह वला यरगबू बिअनफुसिहिम मिन नफ्सिहि ज़ालिक बिअन्नहुम ला युसीबुहुम ज़ममुन वला नसबुन वला मखमसतुन फी सबीलिल्लाह इला आखिरि. कि मदीने के आसपास में जितने लोग रहते हैं, करियों वाले, शहर वाले, ये नबी के काम में नबी के पीछे न रहें और अपनी राहत को न सोचें, बल्कि नबी का साथ दें. ये कहा नबी के काम में साथ दें. अगर ये नबी के साथ नबी के रह करके नबी के काम में साथ देंगे तो इस रास्ते में उनको जो थकन होगी वो भी लिखी जाएगी, जो प्यास होगी वो भी लिखी जाएगी, जो भूख होगी वो भी लिखी जाएगी. यानी अमाल तो लिखे ही जाएंगे, दीन की दावत के और इबादत के अमाल तो लिखे ही जाएंगे. ये चीजें जो पेश आती है, थकना, प्यासा होना, भूखा होना, इसका कहीं भी अजर इनाम दुनिया में नहीं दिया जाता. हाँ, किसी भी कारोबार यहाँ दिया जाएगा कि अगर ये थके हैं, ये प्यासे हैं, ये भूखे हैं, तो इनका थकना लिखा जाएगा, इनका प्यासा रहना लिखा जाएगा, इनका भूखा रहना लिखा जाएगा. ये बात अल्लाह ताला ने मदीने वालों से और मदीने के आसपास के करिया वालों से फरमाया ताकि ये लोग रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के काम में रगबत के साथ चले. அல்லாஹ் நபியை சூழ்ந்து இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை நாசில் இறக்கினான். மா கான ஹௌலஹும் மினல் மதீனா, அந்த மதீனாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய நபியுடைய தோழர்கள், நபியுடைய சஹாபா பெருமக்கள், அந்த கரியாவோடு இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உபதேசம், நீங்க நபியுடைய வேலையில் மாவினாக இருங்க, நபியுடைய கவலைக்கு உறுதுணையாக இருங்க, நபியுடைய சிந்தனைக்கு நீங்க தோழமை கொடுத்துக் கொண்டே இருங்க, நபியுடைய காரியத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டே இருங்க. அதை செய்யாமல் பின்வாங்கி விடாதீர்கள். அதை பின்வாங்கி விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய
நேசம் உங்களுக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க உங்க நபியுடைய தீனுக்கு நீங்க உறுதுணையாக இருங்க. நபியுடைய தீனுடைய வேலை செய்வது ஒன்று, நபியுடைய தீனுடைய வேலைக்கு உறுதுணையாக, ஒத்துழைப்பாக, தோழமையாக இருந்தாலும் அதற்குரிய நன்மையும் அல்லாஹ் நிச்சயமாக எழுதிடுவான். நம்முடைய பட்டோலில் நிச்சயமாக எழுதப்படதான் செய்யும். இதை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? நாமும் நபியுடைய தீனுடைய வேலைகளுக்கு முழுக்க முழுக்க உறுதுணை உள்ளவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். इस रास्ते की तकलीफें, इस रास्ते की दुश्वारियां, इस रास्ते की ईजाएं, अगर लोगों की तरफ से ईजाएं हुई हैं तो वो ईजाएं भी कुर्बानियां बनती हैं, तकलीफें भी कुर्बानियां बनती है. इसकी वजह से बंदे अल्लाह से करीब हो जाते हैं. இந்த பாதையில வரக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை, நோவினங்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ளணும். இந்த பாதையில குறிப்பாக மக்கள் எங்களை பலவிதமாக திட்டிடுவாங்க, பலவிதமாக கோபித்துக் கொள்வாங்க, பலவிதமாக எங்களை கேவலப்படுத்திடுவாங்க. அந்த எல்லா ஈதாக்களையும் நோவினங்களையும் நாங்கள் அல்லாஹுக்காண்டி பொறுத்துக் கொண்டால் இதனுடைய பெரும்பல பலன்களை இந்த உலகத்திலையும் பார்த்திருவோம், நாளை மறுமையிலையும் காணுவோம். इस रास्ते की बीमारियां भी फजीलत वाली है कि इस रास्ते में बीमार हो गए, सर में दर्द हो गया, क्या इसके गुनाह माफ हो जाएंगे? இந்த பாதையில வரக்கூடிய நோய்க்கும் பெரிய அந்தஸ்துகள், பீமார் நோய் வந்தது அதற்கும் பெரிய அந்தஸ்து. இந்த பாதையில ஒரு தலைவலி வந்து விட்டது, ஒரு நேரம் தலைவலி வந்து விட்டது, இதற்கும் அல்லாஹ்ல பெரிய அந்தஸ்து, ஏராளமான நன்மைகள் நமக்கு எழுதப்பட்டு விடும். सहाबा ने हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम से पूछा, या रसूलल्लाह ये बीमारियां ये क्या चीज है? फरमाया कफारात. कफारात कि बंदों की बीमारियां ये उनके गुनाहों के मिटाने वाली चीज है. சஹாபாக்கள் கேட்டாங்க, நபியை பார்த்து, யா ரசூலுல்லாஹ் இந்த நோய்கள் என்ன எங்களுக்கு, ஏன் இப்படிப்பட்ட நோய்கள் வருது, இதற்குரிய காரணம் என்ன? நபி சொன்னாங்க, இந்த நோய்கள் எல்லாம் உங்களுடைய பாவங்களுக்குரிய கஃபாரா, உங்களுடைய பாவங்களுக்குரிய பரிகாரம், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த நோய்கள் வழியாக ஆகிவிடும். बुखार हो गया, सर में दर्द हो गया, बीमारी हो गई, अल्लाह के रास्ते में ये गुनाहों के माफ करने और गुनाहों के साफ होने का जरिया बनेगा. அல்லாஹ்வுடைய பாதையிலே காய்ச்சல் வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய பாதையிலே தலைவலி வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு சரி வந்து விட்டது, இது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழியாக அமைந்துவிடும். एक सहाबी थे उबय इब्न काब, तो उन्होंने ये हदीस सुनी, ये बीमारी मुसलमान के लिए उसके गुनाहों के मिटाने का और गुनाहों से पाक साफ होने का जरिया है. तो उन्होंने अल्लाह से दुआ मांगी, मगर आप लोग दुआ मत मांगना. उन्होंने दुआ मांगी कि या अल्लाह मेरे बदन में सारी उम्र बुखार रहे, ताकि बुखार की वजह से मेरे गुनाह, मेरी गलतियां माफ होती रहे. चुनांचे उनके बदन में आखिर तक बुखार ही रहता था. उन्होंने अल्लाह से ये दरख्वास्त की थी कि मेरे बदन में बुखार रहे, लेकिन मेरा बुखार नमाज बाजमात पढ़ने से न रोके, अल्लाह के रास्ते में जाने से न रोके, हज उम्रा करने से न रोके. ये इतनी ताकत मुझे दे, लेकिन मुझे बुखार रहे. முக்கியமான சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ கேட்டாங்க. அந்த மாதிரி துஆ அவங்க யாரும் கேட்றவனான்னு மௌலானா சொல்றாங்க. அந்த மாதிரி துஆ யாரும் நாம கேட்க கூடாது. அவங்க சஹாபி, மூத்த சஹாபி, அவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ், என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உடலில் ஜுரம் இருக்கணும், என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உடல்ல காய்ச்சல் இருக்கணும் அப்படின்னு அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த நிலையை கொடுத்த அந்த துஆவை கபூல் செய்து தன்னுடைய மௌத் வரை அவங்களுக்கு உடல்ல காய்ச்சல் இருந்தது. காரணம், அதை கொண்டு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, என்னுடைய பாவங்கள் தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ஜரியாவாகுது என்ற சிறப்ப ஃபதாயில கேட்டுட்டாங்க. அல்லாஹ்ட்ட துஆவை கேட்டாங்க. இப்படி துஆ கேட்டாங்க, அந்த நோயின் மூலமாக என்னுடைய ஜமாத் நமாஸுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு தடையாக ஆகக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில் போவதற்கு தடையாக ஆகக்கூடாது, நான் உம்ரா செய்வதற்கு தடையாக ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட சக்தியோடு இருக்கக்கூடிய நோயை தாயா அல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ் அப்படியும் கொடுத்தான். அவருடைய உடல்ல மௌத்து வரை ஜுரம் இருந்து கொண்டே இருந்தது. நாம் அப்படி துஆ கேட்டக்கூடாது. ये तो हालात और हवादिस जो बीमारियां तकलीफें अल्लाह के रास्ते में आती हैं, उसका इनाम है. அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள், பல்வேறு சூழல்கள் வருபவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் கொடுக்கக்கூடிய இனாம், பரிசு இவைகள். और इस रास्ते में जो इबादतें की जाएगी वो, இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில இபாதத்துகள், வணக்கங்கள் செய்தால் ये इबादतों का इनाम बहुत ज्यादा है. இபாதத்தினுடைய நன்மைகள், இனாம், பரிசுகள் மிக அதிகமாக இருக்கிறது. इस रास्ते की नमाजें के लाखों के बराबर है.
இந்த பாதையில் செய்யக்கூடிய வணக்கங்கள் லட்சக்கணக்கான நன்மைகளுக்கு ஈடாகும். इस रास्ते में जो पैसे हम खर्च करेंगे इस काम पर, उसका अजर इनाम लाखों के बराबर है. இந்த பாதையிலே நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் பணங்கள் இருக்கிறதே, இதற்கு லட்சக்கணக்கான நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பான். इस रास्ते में जो जिक्र करेंगे तो जिक्र के कलिमात का सवाब लाखों के बराबर है. இந்த பாதையிலே நீங்கள் செய்யக்கூடிய जिक्र तस्बीहाத்துகள் லட்சக்கணக்கான நன்மைகளை ஈட்டித் தரும். ये तो इबादत का सवाब हुआ. இதெல்லாம் இபாதத்துடைய நன்மைகள். और एक चीज और देंगे अल्लाह, அல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்தை கொடுப்பான் इस रास्ते में, இந்த பாதையிலே. वो है दुआ की कबूलियत. அது துஆவுடைய அங்கீகாரம் கிடைக்கும். कि अल्लाह के रास्ते में सही मेहनत करने वाले अल्लाह के नेक बंदों की दुआएं ऐसी कबूल होगी जैसे नबियों की दुआ कबूल होती है. அல்லாஹ்வுடைய பாதையிலே சரியான முறையில் உழைப்பு செய்யக்கூடிய நல்லோருடைய துஆவை அல்லாஹ் நபிமார்களுடைய துஆவை போன்று கபூல் செய்வான். तो दुआओं में कबूलियत का भी इनाम दिया जाता है इस रास्ते में. இந்த பாதையிலே துஆவை ஏற்றுக்கொண்டும் அல்லாஹ் இன்ஆமை நன்மை பரிசை கொடுக்கின்றான். कि इनकी दुआएं अल्लाह ऐसी कबूल करेंगे जैसे नबियों की कबूल करते हैं. நபிமார்களுடைய துஆவை போன்று உங்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். नबियों की दुआएं ऐसी कबूल होती थी कि नामुमकिन चीज भी मुमकिन हो जाए. நபிமார்களுடைய துஆக்கள் இப்படி இருந்தது, நாமும்கின் சீஸ் அசாத்தியமான விஷயங்கள் கூட சாத்தியமாக ஆனது. नबी दुआ मांगे तो एक नामुमकिन चीज को भी अल्लाह मुमकिन कर दे. நபிமார்கள் துஆ கேட்டால் ஆக முடியாத காரியம் எல்லாம் ஆகிவிடும். तो दुआ में कबूलियत भी आएगी इस रास्ते की वजह से, इस रास्ते का हक अदा करने की कोशिश करने की वजह से. இந்த தாவத்துடைய வேலையை சரியான முறையில் செய்வதை கொண்டு, முயற்சி செய்வதை கொண்டு அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். और जिंदगियों में, औलादों में और रोजी में बरकत तो है ही इस काम की वजह से. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ரிஸ்கிலே, நம்முடைய உணவிலே, வாழ்வாதாரத்திலே, நம்முடைய குழந்தைகள் औलादுகளிலே பெரும் பரக்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த பாதையிலே வைத்தே இருக்கின்றான். कि अल्लाह के रास्ते में माल खर्च करने से कम नहीं होगा. அல்லாஹ்வுடைய பாதையில் பணங்கள் செலவழித்தால் அது ஒருபொழுதும் குறைந்து போகாது. ये बात आपने कसम खा के फरमाई है இதை நபி அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள். कि अल्लाह के रास्ते में माल खर्च करने वाले का माल कम नहीं होगा. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்குரிய செல்வங்கள் ஒருபொழுதும் குறைந்து போகாது. बल्कि अल्लाह ताला उसका बदल चुका देंगे, उसका एवज दे देंगे. அல்லாஹ் தஆலா அதற்கு மாற்றமாக அதற்கு பிரதிபலத்தை கொடுத்துக் கொண்டிருப்பான். அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான். वमा अनफक़्तुम मिन शैइन फहुव युखलिफुहु, कि जो खर्च तुम अल्लाह के लिए करोगे अल्लाह ताला तुम्हें उसका बदल चुका देगा. وما انفقتم من شيء فهو يخلفه, நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தீர்களோ அதற்கு பிரதி அல்லாஹ் கொடுத்தே தீருவான். तो इबादतों का सवाब, दुआओं की कबूलियत, खर्चे का सवाब बहुत ज्यादा है. இபாதத்துக்குரிய நன்மைகள், பணத்தை செலவு செய்வதற்குரிய நன்மைகள், துஆவுடைய அங்கீகாரங்கள், இது எல்லாம் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பாதையில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. आखिरी चीज मौत होती है கடைசியாக இதிலே மௌத் வந்துவிடும். कि अल्लाह के रास्ते की मौत, कि अल्लाह के रास्ते की मौत, कि अल्लाह के रास्ते की मौत पर अल्लाह ताला मगफिरत के और रहमत के दरवाजे खोल देगा. அல்லாஹ்வுடைய பாதையிலே வரக்கூடிய அந்த மௌத், அல்லாஹ்வுடைய பாதையிலே வரக்கூடிய அந்த மௌத் நம்முடைய மக்ஃபிரத்துடைய கதவை அல்லாஹ் திறந்து விடுவான். वलइन कुतिलतुम फी सबीलिल्लाहि औ मुत्तुम लमगफिरतुम मिनल्लाहि व रहमतुन खैरुम मिम्मा यजमऊन. बड़ा भारी ऐलान है ये कि वलइन कुतिलतुम फी सबीलिल्लाहि औ मुत्तुम लमगफिरतुम मिनल्लाहि व रहमतुन खैरुम मिम्मा यजमऊन. कि तुम अल्लाह के रास्ते में मर गए या अल्लाह के रास्ते में मारे गए, दोनों सूरतों में, खुद मरे अपनी मौत से या किसी हाथ से मारे गए, तो दोनों सूरतों में फरमाते हैं कि अल्लाह ताला की सबसे पहले मगफिरत हासिल हो जाएगी. यानी अल्लाह इनके सब गुनाहों को माफ कर देगा. इनकी मौत की वजह से अल्लाह के रास्ते में आई है. एक मगफिरत मिलेगी, फिर मगफिरत के बाद फिर रहमत का दर्जा है. रहमत जन्नत है कि वो हमेशा के लिए दी जाएगी. तो फरमाया तुम अल्लाह के रास्ते में मारे गए या अल्लाह के रास्ते में मर गए, दोनों सूरतों में जो मगफिरत मिलेगी, गुनाहों की बख्शिश मिलेगी वो, और जो जन्नत मिलेगी वो. दुनिया के सारे सामान जिसको तुम जमा करते हो, इस सारे सामान से ये बेहतर है मौत अल्लाह के रास्ते की.
அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் மௌத்தானால், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கொலை செய்யப்பட்டால், இயற்கையாக மௌத்து வந்துவிட்டது அல்லது வேறு யாருடைய தாக்குதல் மூலமாக உங்களுக்கு கொலை செய்யப்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கும். அல்லாஹ் ரஹ்மத்துடைய மக்ஃபிரத்துடைய கதவுல திறந்துள்ளார். இந்த மௌத்து மட்டுமே எங்களுடைய எல்லா பாவங்கள் மன்னிப்பதற்கு வழியாக கிடைக்கும். இந்த மக்ஃபிரத்துக்கு பிறகு அல்லாஹ் ரஹ்மத்துடைய வரிகளை திறந்து விடுவான். ரஹ்மத் என்றால் என்ன? எங்களுடைய மறுமையுடைய எல்லா நிலைகளும் அல்லாஹ் லேசாக்கி வைத்து சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்து விடுவான். இது எப்படிப்பட்டது? கைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் உலகத்தில் எதையெல்லாம் சேகரிக்கிறார்களோ அந்த அனைத்தையும் விட அல்லாஹ்வின் பாதையில் வரக்கூடிய மௌத்து சிறந்தது என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். तो अल्लाह ताला ने कोई चीज बाकी नहीं रखी इस रास्ते की वजह से। भूख हुई, प्यास हुई, थकन हुई, बीमारी हुई, तकलीफ हुई, जी हाँ मौत हुई, ये सारी चीजें जो हैं वो अल्लाह की तरफ से इनामात का दरवाजा खोलने वाली है। இந்த பாதையில் வரக்கூடிய எந்த சிரமத்துக்கும் எல்லாம் நமக்கு பதில் கொடுக்காம நம்மள ரோட்ல விட்டு விடுறதல்ல. பசி வந்தாலும் சரி, தாகம் வந்தாலும் சரி, பணம் சிரமம் வந்தாலும் சரி, உயிர் சிரமம் வந்தாலும் சரி, அதாவது நோய் சிரமம் வந்தாலும் சரி, மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் சரி, அத்தனை கூறிய நன்மை அல்லாஹ் இந்த உலகத்திலையும் நிரப்பமாக கொடுத்து விடுவான். அத்தனை கூறிய நன்மையும் நாளை மௌத்துக்கு பிறகு உயர்ந்த அந்தஸ்தில் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். இந்த பாதையில் ஈடுபடக்கூடிய அனைவர்களும் அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் எந்த துறையிலும் கைவிடவில்லை. इसलिए इस रास्ते के बड़े फजाइल हैं, इस काम की बड़ी अजीमत है। எனவே இந்த பாதைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. இந்த பாதையில் ஈடுபடுபவர்களுக்கு பெரும் பெரும் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. बात इतनी है कि शैतान डराता है, எவ்வளவு சிரமம் இருக்குமோ அவ்வளவு அதிகமான நன்மைகள். उसका काम ही यही है, இந்த வேலையுடைய யதார்த்தம் இதுதான். उसका काम है तखवीफ। அதற்குரிய பரிகாரம் நமக்கு இலகுவாக அல்லாஹ் கொடுப்பான். वो डराता है लोगों को। அது என்ன செய்வாங்க? மக்களை பயமுறுத்துவாங்க. आदमी पैसे खर्च करने जाता है तो उसको डराता है कि फिर तू खर्च करेगा, तेरी हाजत का क्या होगा। செலவு செய்ய போனால் அங்கு சைத்தான் நம்மளை பயமுறுத்துவான். நீங்க காசு செலவு செஞ்சுட்டா காசு குறைஞ்சு போயிருவே, நீங்க ஓட்டாண்டியாக இருவீர்களே, பயமுறுத்தாட்டப்படுவார்கள். वो अल्लाह के रास्ते में जाता है तो उसको डराता है। யார் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்களோ அவங்கள சைத்தான் பயமுறுத்துவான். तेरे कारोबार का क्या होगा, तेरे बीवी बच्चों का क्या होगा, तेरी तंदुरुस्ती का क्या होगा, वगैरह वगैरह। ஓ வியாபாரம் என்னவாகும், ஓ மனைவி மக்கள் என்னவாகும், உன்னுடைய தொழில் என்னவாகும், உன்னுடைய குடும்ப நிலை என்னவாகும் போன்ற பல விதத்திலே பயமுறுத்தாட்டுவான். तो जो चीज अभी नहीं हुई है उससे डराता है। எதெல்லாம் இதுவரை நடக்கலையோ அந்த விஷயத்தை கூட அவன் பயமுறுத்தாட்டுவான். कोई बीमारी नहीं आई, कोई तकलीफ नहीं आई, कुछ नहीं आया और डराता है। இதுவரைக்கும் நமக்கு எந்த நோயும் வரல, எந்த சிரமமும் வரல, எந்த பசியும் வரல, வறுமை வரல, அதை வச்சு பயமுறுத்தாட்டுவான். और जब आदमी इस अनहोनी चीज से डर जाता है, कुछ हुआ नहीं और डरता है आदमी, तो इसके ऊपर हंसता है। இப்படிப்பட்ட அனுமானமான விஷயங்களை சைத்தான் காட்டிய பிறகு மனிதன் பயந்தால் இவனை பார்த்து சைத்தான் ஏளனமாக சிரிக்கின்றான். ये कितना नादान है, कुछ नहीं हुआ है फिर भी डर रहा है। எவ்வளவு பெரிய முட்டாள் இவன், எதுவுமே ஆகல பயப்படுறானே. तो हमको नादान भी बनाता है और रास्ते से भी रोकता है और हम पर हंसता भी है। நம்மளை அவன் முட்டாளாக ஆக்கின்றான். இந்த பெரிய பாதை விட்டு நம்மளை புறக்கணிக்கின்றான். எல்லா நன்மையை விட்டு நம்மளை தூரமாக்கி விடுகின்றான். इसलिए मेरे दोस्तों इस रास्ते में सच्चा रहना चाहिए। இந்த பாதையிலே நாம் உண்மையாளர்களாக வாழ வேண்டும். हाँ, अल्लाह के यहाँ सच्चाई पसंद है। அல்லாஹ்விடத்திலே உண்மைதான் பிரியத்தை உண்டாக்கும். कोई गलत बहाने न बनावे अल्लाह के रास्ते में जाने से, दिन के काम करने से। हाँ, எந்த விதமான தவறான சப்பைக்கட்டுகளை இந்த பாதையிலே போவதற்கு யாரும் உருவாக்காதீர்கள். गलत बहाने बनाओगे तो वो बहाने सच्चे हो जाएंगे। தவறான கதைகளை நீங்களையாக சப்பை கட்டினால் அது உங்களுக்கு நடந்தே விடும். ये बीमार नहीं है फिर का मेरी तबीयत अच्छी नहीं है, हाँ इसको बहाना कहते हैं कि मेरी तबीयत अच्छी नहीं है इसलिए मैं ये काम नहीं कर सकता हूँ। तो इसको मना फरमाया कि जानबूझकर बीमार न बनो वरना सचमुच बीमार हो जाओगे। ला तमारदू फतमरदू, जानबूझकर बीमार न बनो वरना सचमुच बीमार हो जाओगे। எனக்கு காய்ச்சல் இல்ல, நோய் இல்ல, ஆனா நோய் கூட எனக்கு ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு காய்ச்சலா இருக்கு, நோயா இருக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில வரல என்று நாங்களாக அதை ஒரு பகானா சாக்கு போக்காக சொல்லிக் கொள்வோம். ஆனா நடக்காத ஒன்று இது. இந்த பொய்யான ஒன்றை நீங்களாக காய்ச்சலை உருவாக்கி கொண்டால் நடக்காதது உங்களுக்கு வந்தே தீரும். லா தம்ரது ஃபம்ரது, நீங்கள் இல்லாததை ஜோடித்தால் இருக்கிறதை போன்று அல்லாஹ் காட்டி விடுவான்.
क्योंकि अल्लाह ताला सच्चे हैं। ஏனென்றால் அல்லாஹ் உண்மையாளன். वमन अस्दक़ु मिनल्लाहि हदीसा, अल्लाह ज्यादा सच्चा कौन हो सकता है? வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீதா, அல்லாஹ்வை விட இந்த உலகத்தில் உண்மை பேசுபவர்கள் யார்? इसलिए अल्लाह ताला सच्चाई को पसंद करता है। அல்லாஹ் உண்மையை மட்டுமே பிரியப்படுகின்றான். कयामत के दिन के बारे में ये कहा जाएगा कि आज कयामत का ये दिन है कि सच्चों को सच्चाई नफा देगी। बस கியாமத்துடைய நாளிலே இது அறிவிப்பு செய்யப்படும், இது உண்மையாளர்களுக்கு மட்டுமே வெற்றி அடைவார்கள், உண்மையாளர்கள் அல்லாமல் அத்தனை பேரும் தோற்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்யப்படும். इसलिए हमको हुक्म है कि अल्लाह ताला के मामले में हम सच्चे रहें। நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அனைத்து விவகாரத்திலையும் நாம் உண்மையாளர்களாக வாழ வேண்டும். अगर हम कमजोर हैं तो अल्लाह ताला कमजोरों का मददगार है। நாம் உண்மையிலே பலகீனர்களாக இருந்தால் பலகீனர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். अल्लाह की आदत है कि वो बंदे की कमजोरी में बंदे का मददगार बनता है। அல்லாஹ்வுடைய பெரும் வழக்கம் இருக்கிறது, நியதி இருக்கிறது. அதாவது பலகீனர்களுக்கு தோதுவாக அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். छोटा बच्चा बहुत कमजोर होता है, சின்ன பிள்ளை மிக பலகீனமாக இருப்பான். अल्लाह उसका बहुत मददगार है। அல்லாஹ் அந்த சிறு குழந்தைகளுக்கு மிக உதவி செய்யக்கூடியவன். अल्लाह उसको नागवारियों से बचाता है। அல்லாஹ் அந்த சிறு குழந்தைகளுக்கு பல சிரமத்திலிருந்து பாதுகாப்பு अल्लाह அளிக்கிறான். उसकी हिफाजत कराता है। அல்லாஹ் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்றான். अल्लाहुम्मा वाक़ियतन कवाक़ियतिल वलीद, हदीसों में है कि अल्लाह हमारी ऐसी हिफाजत फरमा जैसे तू छोटे बच्चों की हिफाजत करता है। ஹதீஸில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹும்ம வாக்கியத்தன் கவாக்கியத்தில் வலீத், யா அல்லாஹ் நீ எங்களை இப்படி பாதுகாப்பாயாக, எப்படி ஒரு சின்ன பச்சிளம் குழந்தைகளை நீ பாதுகாக்கின்றாயோ அது போன்று எங்களை பாதுகாப்பாய் என நபியுடைய துஆ இருக்கிறது. छोटा बच्चा अपनी हिफाजत नहीं कर सकता, சின்ன பிள்ளை யாரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. तो अल्लाह उनकी हिफाजत करता है। அந்த குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். फरिश्तों से भी हिफाजत कराते हैं, माँ बाप से भी हिफाजत कराते हैं। மலக்குகள் மூலமாகவும் அல்லாஹ் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்றான், தாய் தந்தையர்கள் மூலமாகவும் அல்லாஹ் குழந்தையை பாதுகாக்கின்றான். मुस्तकिल फरिश्तों की एक जमात है जिसका नाम हफजा है। ஹஃபதா என்ற பெயருடைய ஒரு தனி பிரத்யேகமான மலக்குமாருடைய கூட்டம் இருக்கிறாங்க. वो फरिश्ते इंसानों की हिफाजत के लिए है। அந்த மலக்குமார்கள் மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக உள்ளவர்கள். अगर फरिश्ते हिफाजत न करें तो शयातीन और जिन्नात इनको उचक ले। அந்த மலக்குமார்களை இவர்களை பாதுகாக்காவிட்டால் ஷைத்தான்களும் ஜின்களும் அவர்களை அகர்மித்துக் கொள்வார்கள். लेकिन हम इन बातों को जानते नहीं है ஆனால் இந்த உண்மையை நாங்கள் விளங்குறதே இல்லை. कि अल्लाह ने हमारे साथ क्या क्या किया है। அல்லாஹ் நம்மளோட என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றான். इसलिए अल्लाह के रास्ते में निकले, अल्लाह के दीन का काम करें ताकि अल्लाह ताला की क्या इनायतें, क्या क्या मेहरबानियां हमारे साथ हैं वो हमारे सामने आवे। அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, அல்லாஹ்வுடைய தீனுடைய உழைப்புகளை செய்யுங்க, வரக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை பாருங்க. அப்பொழுதுதான் தெரியும் அல்லாஹ் எனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கின்றான் என்பதை காணக்கூடிய வழி இது. इसलिए अल्लाह के रास्ते में जाएं और खूब ज़ौक़ शौक से जाएं। அல்லாஹ்வுடைய பாதையில எல்லோரும் போங்க, ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு போங்கள். मौलाना इलियास साहब अल्लाह के रास्ते में जाने वालों से फरमाते थे कि अल्लाह के रास्ते में जाओ और हशाश बशाश रहो। மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, நீங்க இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, அல்லாஹ் உங்களை ஹஸ்ஸாஸாக பஷாஷாக ஆக்குவான், உங்களை சுயபுத்தி உடையவர்களாகவும் சுபச்செய்தி உடையவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குவான். आप देखते हैं खिलाड़ी जाते हैं कैसे हशाश बशाश जाते हैं अपने खेल के लिए। ஒரு விளையாட்டு வீரர் டீம்ல விளையாட போகும்போது எப்படி போறாரு தெரியுதா? எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு, எவ்வளவு தைரியத்தோடு போகிறார் விளையாட்டு வீரர். फरमाते थे कि अल्लाह के रास्ते में हशाश बशाश रहो, इसलिए कि अल्लाह का रास्ता ये इनामात के खुलवाने का दरवाजा है। நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில உற்சாகத்தோடு போங்க, காரணம் இது அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய வெற்றிகளையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளையும் திறந்து விடக்கூடிய கதவுகள் இது. हदीसों में है कि अल्लाह के रास्ते की मेहनत जरूर करो, ये जन्नत का दरवाजा है। ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையிலுடைய முயற்சியில் ஈடுபடுங்கள், இது சொர்க்கத்துடைய கதவுகள். और इसकी वजह से अल्लाह तुम्हारी परेशानियों को और तुम्हारी मुश्किलात को अल्लाह उठा लेगा। இதன் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பரேஷான் சிரமங்களை, முஷ்கிலாத் கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா அகற்றி விடுவான். तो बड़े बड़े इनामात हैं, பெரும் பெரும் நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, बड़े बड़े फजाइल हैं, பெரும் பெரும் சிறப்புகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. इसका ध्यान होना चाहिए। இதை நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். अगर इसका ध्यान नहीं होगा तो शैतान हालात से डराएगा। இந்த சிந்தனைகள் இல்லாவிட்டால் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து ஷைத்தான் நம்மளை பயமுறுத்தாட்டுவான். हाँ, मुख्तलिफ हालात से जो नहीं आए हैं उससे डराएगा।
நாம் சந்திக்காத பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து நம்மளை பயமுறுத்தாட்டுவான். असल तो डरने की चीज अल्लाह का अजाब होता है. உண்மையிலே பயப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி பயப்பட வேண்டும். बाकी चीजें डरने की नहीं होती. மீதி விஷயத்தை எதை கொண்டும் பயப்படப்பட வேண்டியது அல்ல. इन अजाब रब्बिक कान माज़ूरा, कि अल्लाह का अजाब ऐसी चीज है कि उससे आदमी बचे और डरे. இன் அஸாப ரப்பிக கான மஹ்தூரா, அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறது, இதை விட்டு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். बाकी चीजें डरने की नहीं होती. மீதி எந்த விஷயம் பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. बल्कि यूं सोचे कि अल्लाह ने लिखी होगी तो आएगी, नहीं लिखी होगी तो नहीं आएगी. இப்படி நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அல்லாஹ் எழுதி இருந்தால் வரும், அல்லாஹ் எழுதாவிட்டால் விதிக்காவிட்டால் எனக்கு எதுவும் வராது. जो चीज अल्लाह ने लिखी है वो होकर रहेगी. அல்லாஹ் எதை விதித்து விட்டானோ அது நடந்துதான் தீரும். वो नहीं लिखी है वो नहीं होगी. அல்லாஹ் விதிக்காதது ஒரு பொழுதும் வராது. इसलिए हम इसके पाबंद नहीं है कि क्या लिखा है. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு நாங்கள் விதிவிலக்கு அல்ல. हम तो इसके पाबंद नहीं है कि क्या हुक्म दिया है. என்ன நமக்கு கடமை என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். क्या हुक्म दिया है इसके हम पाबंद हैं. சட்டங்கள் என்னவோ அல்லாஹ்வுடைய விதிகள் என்னவோ அதுக்கு நாம கட்டுப்பட வேண்டும். यही हमको हुक्म है. இதுதான் நமக்கு கட்டளை. फफ़अलू मा तुमरून, जिस बात का तुम्हें हुक्म दिया जाता है वो करते रहो. फफ़अलू मा तुमरून, எதை கொண்டு நீங்கள் ஏவப்பட்டீர்களோ அதை செய்து கொண்டே இருங்கள். अल्लाह ताला हमें इसकी तौफीक अता फरमाए. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டுமாக. अल्लाह ताला आप हजरात के जमा होने को, मेहनत करने को, मदद करने को कबूल फरमाए. அல்லாஹ் தஆலா நீங்கள் அனைவரும் கூடியதையும் உழைப்பு செய்ததையும் தியாகத்தையும் அல்லாஹ் சம்பூர்ணமாக கபூல் செய்யட்டுமாக. अब जो है हमें अल्लाह से दुआ मांगनी है. இப்ப நாம் எல்லோரும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேண்டும். कि मजदूर जब अपनी मजदूरी पूरी करे तो वो क्या मांगे? अपनी मजदूरी मांगे. கூலியாளி தனது கூலியை செய்து முடித்து விட்டால் என்ன கேட்பார்? தனது கூலியை கேட்பார். अल्लाह ताला ने हमें देने का वादा किया நமக்கு கொடுப்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கின்றான். और उसका वादा सच्चा है. அந்த வாக்கு உண்மையானது. इसलिए अल्लाह ताला से मांगना भी है और अल्लाह का काम भी करना है. அல்லாஹ்ட்ட கேட்கவும் செய்யணும், அல்லாஹ் சொன்ன வேலையை செய்யவும் செய்யணும். दुआ के बारे में एक बात समझनी है. துஆவுடைய விஷயத்தில் ஒரு விஷயத்தை ஆழமாக விளங்க வேண்டும். दुआ के दो पहलू है. துஆவுக்கு இரண்டு ரகங்கள் இருக்கின்றன. एक पहलू दुआ का ये है कि दुआ हमारी हाजत और जरूरत है. துஆவுடைய ஒரு பகுதி நம்முடைய தேவைகள், நம்முடைய அவசியம். दूसरा पहलू यह है कि दुआ अल्लाह की इबादत भी है. துஆவுடைய அடுத்த பகுதி அது அல்லாஹ்வுடைய இபாதத் வணக்கமாகவும் இருக்கிறது. तो दुआ हमारी हाजत भी है, दुआ अल्लाह की इबादत भी है. துஆ நம்முடைய ஹாஜத்தாகவும் இருக்கிறது, அது துஆ நம்முடைய இபாதத்தாகவும் இருக்கிறது. इसलिए दुआ मांगने से हाजत भी पूरी होगी और दुआ मांगने से इबादत का सवाब भी मिलेगा. துஆ கேட்பதன் மூலமாக நம்முடைய தேவையான ஹாஜத்தும் நிறைவேறும், துஆ கேட்பதன் மூலமாக நம்முடைய இபாதத்தும் நிறைவேறிவிடும். इसको बहुत कम लोग जानते हैं. இந்த உண்மையின் ரகசியத்தை மிக குறைவான மக்களை வழங்கி வச்சிருக்கிறார்கள். दुआ हाजत भी है, दुआ इबादत भी है. துஆ ஹாஜத் தேவையாகவும் இருக்கிறது, துஆ இபாதத் வணக்கமாகவும் இருக்கிறது. इसलिए दुआएं मांगते रहना चाहिए. துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கணும். अल्लाह मांगने वालों से राजी है, न मांगने वालों से नाराज है. அல்லாஹ் கேட்கக்கூடியவர்களை பார்த்து சந்தோஷம் அடைகின்றான், கேட்காதவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கோபம் அடைகின்றான். इसलिए दुआ वाला बनना चाहिए. எனவே நாம் எல்லாம் துஆ கேட்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். अल्लाह के सामने जब बंदा हाथ फैलाता है तो हदीसों में है कि अल्लाह फरमाते हैं कि इसने खाली हाथ फैलाए हैं, मुझको शर्म आती है कि मैं इसके हाथों को खाली वापस करूं. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியான் கையேந்தி விட்டால், அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியான் கையேந்தி விட்டால், இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானா, என் அடியான் எனக்கு முன்னால் கையேந்தி விட்டானே, இவனுடைய வெறுங்கையாக அனுப்ப எனக்கு வெட்கமாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான். इसलिए किसी मुसलमान की दुआ भी बेकार नहीं जाती. எந்த முஸ்லிம்களுடைய எந்த துஆவும் வீண் போவது கிடையாது. खुद भी दुआ मांगनी चाहिए और अल्लाह के बंदों से भी दुआ की दरखास्त करनी चाहिए. दोनों बातें सुन्नत है. நாமளும் துஆ செய்யணும், அல்லாஹ்வுடைய நல்லடியாரிடத்திலே துஆவும் வேண்டணும், இது ரெண்டும் சுன்னத்து. हजरत उमर उम्रे के लिए जाने की इजाजत मांगने के लिए आए. या रसूलल्लाह उम्रे के लिए जाना चाहता हूँ, इजाजत मिले. आपने इजाजत देकर फरमाया कि हमको भी दुआ में याद रखना. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிட்ட வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் உம்ராவுக்கு போகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபி அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரா, உன்னுடைய துஆவில் எங்களையும் மறந்து விடாதீர்கள். நபி துஆவை அடுத்தவங்கள்ட்ட கேட்கிறாங்க. तो खुद भी दुआ मांगे, दूसरों से भी दुआ करावे, दोनों बातें सही है. நாமளும் துஆ செய்யணும், அடுத்தவர்கிட்டையும் துஆவை செய்யும்படி வேண்டணும். இந்த ரெண்டு காரியமும் சிறந்தது, நல்லது.
इसलिए अपने आप को दुआओं का आदी बनाएं। எனவே நாம் நம்மளை துஆ செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளணும். इज्तिमाई दुआएं जो हमारी होती है ये तो इनफिरादी दुआओं की तालीम के लिए है। இப்போ எல்லாரும் கூட்டா சேர்ந்து துஆ செய்வோம். இந்த கூட்டு துஆ இருக்கிறதே நம்முடைய இன்ஃபிராதி தனிப்பட்ட துஆவுக்குரிய ஒரு பாடம். क्योंकि रोज रोज इज्तिमाई दुआएं थोड़ी होगी, அழுது கேட்கக்கூடிய அந்த துஆ சாதாரண விஷயமா? वो तो कभी कभी होगी इज्तिमाई दुआ तो, கூட்டு துஆ என்பது எப்பவாவது நடக்கும். लेकिन इज्तिमाई दुआ से इनफिरादी दुआओं का तरीका सीखे। இந்த கூட்டு துஆவின் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட துஆவில் பலம் ஏற்படும். इसलिए अपने हाजत के लिए, अपनी राहत के लिए अल्लाह ताला से मांगे, अपने आखिरत के लिए भी मांगे। நம்முடைய ஆஜத்துக்காகவும் அல்லாஹ்ட்டை கேட்கணும், நம்முடைய ராஹத்துக்காகவும் அல்லாஹ்ட்டை கேட்கணும், நம்முடைய ஆখিরা வெற்றி அடையவும் அல்லாஹ்ட்டை கேட்கணும். जन्नत के लिए भी दुआ मांगे, சொர்க்கத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். जहन्नम से बचने के लिए भी दुआ मांगे, ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் அல்லாஹ்ட்டை கேட்கணும். जब जन्नत के लिए दुआ मांगेगा मुसलमान तो जन्नत अल्लाह से कहेगी कि या अल्लाह ये मुझे मांग रहा है, आप मुझे उसको दे दीजिए। நாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் இந்த சொர்க்கம் அல்லாஹ்வை பார்த்து பேசும், அல்லாஹ் இந்த அடியான் என்னிடத்தில் வருவதற்கு ஆசைப்படுகிறான், அவனை என்னிடத்தில் கொடுத்து விடு அல்லது என்னை அவனிடத்தில் சேர்த்து விடு என்று சொர்க்கம் சொல்லுமா. जब जहन्नम से बचने की दुआ मांगता है मुसलमान तो जहन्नम अल्लाह से कहती है ये बचाव की दुआ मांग रहा है, या अल्लाह इसको मुझसे बचा लीजिए। நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் பொழுது நரகம் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், அல்லாஹ் இந்த அடியான் என்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறான், இவனை என்னை விட்டு பாதுகாத்து விடு என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்குமாம். तो हमारी दुआओं के साथ जन्नत जहन्नम सब आमीन कहने के लिए, साथ देने के लिए तैयार है। அல்லாஹ் நம்முடைய துஆவோடு சொர்க்கமும் நரகமும் ஆமீன் சொல்ல தயாராகி விடுகிறது. कितनी बड़ी बात है, எவ்வளவு பெரிய விஷயம் இது. फरिश्ते भी आमीन कहते हैं மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவார்கள். कि आमीन के साथ अपनी दुआ खत्म करो। ஆமீனுடன் உங்களுடைய துஆவை முடியுங்கள். तो दुआ अल्लाह का इनाम है, துஆ என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பரிசு. दुआ ये अल्लाह का इनाम है। இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சன்மானம். जो दुआएं आसमान पर जाती है मुसलमानों की, उन दुआओं का आसमानों पर इकराम होता है। முஸ்லிம்களுடைய துஆ வானலோகத்தை நோக்கி போகும் பொழுது வானலோகத்தில் அந்த துஆவுக்கு பெரும் கண்ணியம் உபசரிப்பு உண்டு. उन दुआओं को महफूज भी रखा जाता है, मकबूल भी किया जाता है। அந்த துஆக்களை மஹ்ஃபூஸ் பாதுகாக்கவும் படுகிறது, அந்த துஆக்கள் மக்பூல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஆகிறது. जो दुआ मकबूल हो गई तो उसका दे दिया के ले जाओ। துஆ மக்பூல் என்றால் என்ன? மக்பூல் ஆகிவிட்டால் அதற்குரிய பரிகாரத்தை கொடுத்து விடுவான், அல்லாஹ் இதோ வச்சுக்கொள்ளுங்க. और जो दुआ का नतीजा अभी नहीं मिला वो महफूज है ऊपर। நாம கேட்ட துஆக்களுடைய பிரதிபலன் காணவில்லை என்று சொன்னால் அது மேலே ஊப்பர் மஹ்ஃபூஸ் மேலே அல்லாஹ்விடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. जब उसका वक्त आएगा तो दे देंगे। அதற்குரிய நேரம் வரும்போது அல்லாஹ் அதை கொடுத்து விடுவான். वो दुआ आपकी वहाँ महफूज है, அங்கு உங்களுடைய துஆ மஹ்ஃபூஸ் பாதுகாப்பாக இருக்கிறது. उसको रद्दी में नहीं डाला है, அதை அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்து விட மாட்டான், बल्कि महफूज रखा। அது பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கின்றன. ये बताया गया है। இது நமக்கு கூறப்பட்டுள்ளது. इसलिए अगर दुआ का नतीजा न आवे तो कोई नाउम्मीद न बने। துஆ கேட்டு அதனுடைய பலனை நாம் காணாவிட்டால் யாரும் நிராசை அடைந்து விட வேண்டாம். बल्कि अल्लाह से उम्मीदवार रहे कि उसके वक्त पर हमें उस दुआ का जवाब मिल जाएगा। அல்லாஹ் அதற்குரிய நேரம் வரும்போது அதற்குரிய ஜவாபை பதிலை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் என்ற பெரும் நம்பிக்கை வைக்க வேண்டும். इसलिए दुआएं मांगते रहना चाहिए। எனவே துஆக்களை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். जी न लगे तो भी मांगे, உள்ளம் ஆசைப்படாவிட்டாலும் கேட்கணும். दिल लगता नहीं है क्योंकि हमारे दिल खराब हो गए हैं। நம்முடைய உள்ளங்கள் துஆவிலே லயிப்பது கிடையாது, காரணம் எங்கள் உள்ளங்கள் खराब கெட்டு நாசமாக போய் கிடக்கின்றன. दिल की खराबी की वजह से दुआ में कोई मजा नहीं आता। துஆ உள்ளத்தில் நம்முடைய நாசங்களின் காரணமாக துஆவிலே மஸா ரசனை சுவை கிடைப்பதில்லை நமக்கு. मगर फिर भी दुआ मांगते रहना चाहिए ஆனாலும் கூட அந்த சோர்வு இருந்தாலும் துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். और अपनी जिंदगी को दुरुस्त करना चाहिए நம்முடைய வாழ்க்கைகளை சீராக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ताकि दुआ में कबूलियत आ जाए। அதை கொண்டு அல்லாஹ் நம்முடைய துஆவுக்கு ஏற்றுக்கொள்வான். इस रास्ते में दुआ मांगना ये भी एक काम है। இந்த பாதையிலே துஆ கேட்பதும் ஏககாம், இதுவும் ஒரு பெரிய வேலை. इसलिए कि नबियों को दो काम दिए जाए, दावत का काम और दुआ का अमल। காரணம் நபிமார்களுக்கு இரண்டு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது, ஒன்று தாவத்துடைய வேலை, மற்றொன்று துஆ என்ற இபாதத், ரெண்டும் கொடுக்கப்பட்டது. तो दावत और दुआ ये नबियों का काम होता है।
தாவத்தும் துஆவும் இது நபிமார்களுடைய பிரதான காரியங்கள். इसलिए हम दावत के रास्ते में भी चले और अल्लाह से दुआएं भी मांगे. எனவே நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தாவத்திலும் செல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி துஆவும் கேட்க வேண்டும், और अल्लाह से कबूलियत की उम्मीद रखें அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற பெரும் நம்பிக்கை வைக்க வேண்டும். और जल्दी न करें. துஆவில் அவசரப்பட்டு விடக்கூடாது. बाद दुआएं देर से आएगी उसका जवाब. சில துஆக்களுடைய ஜவாப் பதில் கொஞ்சம் தாமதமாக வரும். तो कोई जल्दी न करे, அப்ப அவசரப்படக்கூடாது, बल्कि मांगा करे. ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கணும். जितनी मांगेगा वो इबादत में लिखी जाएगी, இங்க எவ்வளவு கேட்பீங்களோ அது இபாதத்தாக வணக்கமாக எழுதப்பட்டு விடும், उसका सवाब भी मिलेगा. அதற்கு கூலியும் கிடைக்கும். फिर जब उसका वक्त आएगा तो उस वक्त पर अल्लाह उसको देंगे. அதற்குரிய நேரம் தருணம் வரும்போது அதை அல்லாஹ் தஆலா நமக்கு நிதர்சனமாக தந்து விடுவான். नाउम्मीद होकर नहीं छोड़ना चाहिए, நிராசையாக ஆகி துஆவை விட்டுவிடக் கூடாது, बल्कि मांगते रहना चाहिए. மாறாக கேட்டுக்கொண்டே இருக்கணும். हाँ, दुआ तो हर वक्त मांग सकते हैं. துஆ எல்லா நேரத்திலும் கேட்கலாம். जी हाँ, अलबत्ता बाज़ औक़ात ऐसे हैं कि उसमें कबूलियत ज्यादा होती है. எனினும் சில நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் தருணங்கள் அதிகம். जैसे फर्ज नमाजों के बाद दुआएं कबूल होती है, குறிப்பாக பர்து தொழுகைக்கு பிறகு துஆ கபூலாகிறது, इफ्तार के वक्त में दुआ कबूल होती है, இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துஆ கபூலாகிறது, पिछली रात में तहज्जुद पढ़कर दुआ कबूल होती है, கடைசி இரவுல தஹஜ்ஜுக்கு பிறகு துஆ கபூலாகிறது, हज में हाजी की दुआ कबूल होती है. ஹஜ்ஜிலே ஹாஜியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. तो ये चीजें हैं, दुआओं के कबूलियत के औकात भी हैं, दुआओं के कबूलियत की जगह भी है. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களும் உண்டு, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவுகாத் நேரங்களும் உண்டு. हम दीन सीखते नहीं है, इसलिए हमें ये बातें मालूम नहीं होती. இது போன்ற தீனுடைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை, எனவே இந்த உன்னதமான விஷயங்கள் நாமல் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். इसलिए दावत है हमको कि दीन सीखो. இதனாலதான் எங்களுக்கு பெரிய தாவத்து, தீனை கற்றுக்கொள்ளுங்கள். दीन सीखेंगे तो दुनिया आखिरत की खैर मिलेगी. தீனை கற்றுக்கொண்டால் दुनिया ஆகிரத்துடைய खैरகள் நலவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். इसलिए कि हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, मैं दुनिया और आखिरत की भलाई लेकर आया हूँ, मेरी बात मान लिया करो, सलामत रहोगे. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த உலகம் ஆகிரத்துடைய எல்லா நலவுகளையும் வாங்கி வந்திருக்கின்றேன், என்னுடைய கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதி அடைவீர்கள். इसलिए अब दुआ मांगने है अल्लाह ताला से. எனவே நாம் எல்லோரும் சேர்ந்து பல்லாட்டத்திலே துஆ கேட்கணும். दुआ मांगने का अच्छा तरीका ये है, துஆ கேட்கிறதுல மிகச் சிறந்த வழி, वरना जिस तरीके से भी दुआ मांगे, चलते फिरते उठते बैठते लेटे बैठे हर वक्त दुआ कबूल होती है. எல்லா நேரத்திலும் துஆ கபூலாகும், உட்காரும் போது எழும்போதும் போகும்போதும் வரும்போது துஆ நிச்சயமாக கபூலாகும். लेकिन अच्छा तरीका ये बताया गया है, ஆனால் சிறந்த வழிமுறை, சில வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. दुआ मांगने से पहले अल्लाह ताला की तारीफ करे. துஆ கேட்பதற்கு முன்பதாக அல்லாஹ்வை புகழணும், தஆரீஃப் செய்யணும். अल्लाह ताला के नबी ने हमको अल्लाह की तारीफ के कलिमात सिखाए हैं. அல்லாஹ்வை புகழ்வதற்கு அல்லாஹ்வுடைய நபி நமக்கு அந்த தஆரீஃபுடைய கலிமாக்களை, வாசகங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். उसको सीखना चाहिए. அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். याद नहीं है तो भी दुआ मांगनी चाहिए, அது நினைவுக்கு இல்லாவிட்டாலும் துஆ கேட்க வேண்டும். लेकिन वो तारीफ के कलिमात जो अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाह की तारीफें की है, उसको याद करना चाहिए. நபி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்போது எப்படிப்பட்ட தஆரீஃபுகள், புகழுக்குரிய வாசகங்களை சொல்லி கேட்டார்களோ அந்த வாசகங்களை நாம் மனப்பாடம் செய்யணும். अल्लाह की तारीफ होनी चाहिए, அல்லாஹ்வை புகழணும். हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम पर दुरूद शरीफ होना चाहिए, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் துரூத் ஷரீஃப் சொல்ல வேண்டும். और अपने लिए और उम्मत के लिए इस्तिग़फार होना चाहिए. நமக்கும் உம்மத்துக்காக வேண்டியும் இஸ்திக்பார், மன்னிப்பு கேட்கணும். और फिर अपनी मुराद मांगनी चाहिए. பிறகு நம்முடைய லட்சியங்களை, குறிக்கோள்களை கேட்கணும். ये दुआ मांगने का बेहतर तरीका है, இதுதான் துஆ கேட்பதற்குரிய சிறந்த வழிமுறை. इसको सीखना चाहिए. இதை நாம கற்றுக்கொள்ளணும். वरना जिस तरीके से भी दुआ मांगेंगे वो दुआ कबूल होगी. இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி கேட்டாலும் துஆ அதுவும் கபூலாகும். हाँ, लेटे बैठे हर हाल में. நீங்கள் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் எல்லா நிலையிலும் துஆ கபூலாகும். अलबत्ता अल्लाह के रास्ते की दुआएं बहुत ज्यादा कबूल होती है. அல்லாஹ்வுடைய பாதையில் கேட்கக்கூடிய துஆ மிக சீக்கிரமாக கபூலாகும். अल्लाह हमें नसीब फरमाए. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவான். भाई एक जरूरी बात यह है कि अभी इंशाल्लाह दुआ होगी, दुआ के बाद अजान होगी और वक्त शुरू होते ही इंशाल्लाह जोहर की नमाज होगी. ஒரு முக்கியமான அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் இப்ப துஆ நடக்கும். துஆ முடிந்த உடனே நேரம் வந்துவிட்டால் அதான், அதை தொடர்ந்து உடனடியாக தொழுகை நடைபெறும். तो वापसी हमारी सुकून और इत्मीनान के साथ हो. நாம் திரும்பி செல்லும் போது அமைதியாக நிதானமாக செல்லணும். जैसे सुकून से आए
ऐसे ही सुकून के साथ वापस हो। எப்படி நிம்மதியாக வந்தீங்களோ அதே போல நிம்மதியாக பரபரப்பில்லாமல் செல்லணும். जल्दी ना करें। அதில் அவசரப்படக்கூடாது. इतना बड़ा मजमा जल्दी करेगा तो खुद भी परेशान होगा, दूसरों को भी परेशान करेगा। இவ்வளவு பெரிய கூட்டங்கள் அவசரப்பட்டால் தனக்கும் சிரமம், அடுத்தவங்களுக்கு சிரமமாகிவிடும். वापसी का रास्ता भी अल्लाह का रास्ता ही है। திரும்பி செல்வதும் அல்லாஹ்வுடைய பாதைதான். आप घर जाने तक अल्लाह के रास्ते में ही हैं। நீங்கள் வீடு போகும் வரை அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறீர்கள். तो ये वक्त अल्लाह के रास्ते में ही गुजर रहा है। இந்த நேரமும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் கழிகின்றன. तो इसमें परेशान ना हो। இதுல நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்லை. जल्दी ना करें। நீங்கள் தீவிரம் காட்ட வேண்டியதில்லை. एक दूसरे को ओवरटेक ना करें। ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு ஓவர்டேக் பண்ணி போக வேண்டாம். छोटी छोटी गलियां हैं, சின்ன சின்ன வழிகள் இருக்கின்றன. गैर मुस्लिमों के मोहल्ले हैं, बस्तियां हैं, முஸ்லிம் அல்லாதவருடைய ஊர்கள் தெருக்கள் வருகின்றன. वहाँ वो भी परेशान होंगे। ये क्या हो रहा है? அங்கு மாட்டார்களும் சிரமத்துக்குள்ளாகுவார்கள். थोड़ी सी गलती से अगर किसी को कुछ लग गया तो सब परेशान होते हैं। ஒரு சின்ன தவறின் காரணமாக யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பெரும் பிரச்சனைக்குரியதாக ஆகிவிடும். घर वाले, मस्जिद वाले, जमात वाले सब परेशान होते हैं। வீட்டுக்காரங்க, பள்ளிக்காரங்கள், சமூகத்தார்கள் எல்லாருக்கும் பிரச்சனை ஆகிவிடும். इसलिए जल्दी ना करें। எனவே நீங்க போகும்போது யாரும் அவசரம் செய்யாதீர்கள். सुकून के साथ जाएं। நிதானமாக போங்க. दरूद शरीफ इस्तिग़फ़ार पढ़ते हुए जाएं। இஸ்திக்ஃபாரும் நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டு போங்க. इसका भी सवाब मिलेगा अल्लाह के रास्ते में। இதுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நன்மை கிடைக்கும். तो ये घर पहुंचने तक आप अल्लाह के रास्ते ही में हैं। அல்லாஹ்வுடைய பாதையில் வீடு போய் சேர்ற வரை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறீங்க. जैसे आना दीन है वैसे ही जाना भी दीन है। இங்கு வருவதும் தீன் தான், அதே போன்று போகுவதும் தீன் தான். तो उसको दीन बनाना है। இதை தீனாக ஆக்க வேண்டும். हमारे छोकरा ना एक्सीलेटर फिराए तो हाथ में जा जाता है। நம்முடைய வாலிப இளைஞர்கள் ஆக்சிலேட்டரை சுருட்டினாக்கா அப்படியே அது கைக்குள்ள வந்துடும். ஆக்சிலேட்டர் कितना फिरेंगे उन्हें। அவர் எவ்வளவுதான் சுற்றுவார் அவரு. तो इसलिए भाई ऐसा मत करो, सुकून से जाओ, எனவே ऐसा जाओ। வாலிபர்கள் அப்படி வேகமாக ஆக்சிலேட்டரை சுட்டாதீங்க. நிதானமாக அமைதியாக போங்க. जल्दी न करो, அவசரப்படாதீங்க. जरूर शरीफ इस्तिग़फ़ार पढ़ते जाओ। இஸ்திக்ஃபார் நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே போங்க. तो अभी इंशाल्लाह दुआ होगी, दुआ के बाद अजान होगी, अजान के बाद वक्त शुरू होते ही इंशाल्लाह अजान भी होगी, नमाज भी होगी। कितना बड़ा मजमा कहाँ मिलेगा? नमाज पढ़ करके जाओ। ஏ துஆ நடக்கும், பிறகு வக்த் வந்தோடனே அதான் சொல்லப்படும், பிறகு இன்ஷா அல்லாஹ் ஜமாஅத்துல் தொழுகை கிடைக்கும். பெரிய கூட்டம் எங்க கிடைக்கும்? எனவே தொழுது விட்டு போங்கள். और सुकून आहिस्ता जाओ, स्पीड स्पीड मत चलाओ, ओवरटेक मत करो। ஓவர்டேக்காக தயவு செய்து செய்யாதீங்க. ஸ்பீடா போகாதீங்க. நிதானமாக அமைதியாக போங்க. एक दूसरा ऐलान भी है, सुन ले इसे भी। இரண்டாவது சில அறிவிப்புகளும் இருக்குது, அதையும் கேளுங்க. भाई जितनी जमातें निकलने वाली यहाँ से अल्लाह के रास्ते में 4 महीने और चिल्ले के लिए, उनको यही नमाज पढ़ के बाद खाने से फारिग होकर मरकज रहमानिया मस्जिद जाना है। ये 3 जमातें आप அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத்திலே 4 மாசம் 40 நாள் போக யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்களோ, தஷ்கீல் செய்யப்பட்டு இருக்கிறீங்களோ, அவங்க இங்க தொழுது விட்டு இங்க சாப்பிட்டு விட்டு இங்க இருக்கக்கூடிய மர்கஸுக்கு அவங்க போகணும். असर बाद मगरिब बाद उनसे रवानगी की तफसीली बात होने वाली है इंशाअल्लाह। அசருக்கு பிறகு மகரிபுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய தெளிவான ரவாங்கிகள் அவங்களுக்கு நடைபெறும். वापसी वाले भी इंशाल्लाह वहाँ पहुँच जाएंगे, उनसे भी वापसी की बात होने वाली है। ஜமாத்திலே நேரங்கள் முடிந்து வீட்டுக்கு போகக்கூடியவங்க வாபசி போறவங்களுக்கும் அங்கே அவங்களுக்கு தெளிவான பேச்சுக்கள் பேசப்படும். அவங்களும் அதுல கலந்து கொள்ளணும். तो जोहर पढ़कर खाने से फारिग होकर वहाँ जाकर क़ियाम करने असर से पहले पहले, तो असर से इंशाल्लाह काम काबू में आ जाएगा। போகர் தொழுதுட்டு உணவு சாப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் அங்க போய் சேர்ந்துடணும். அசரு மகரிபு அவங்களுக்கு நிகழ்ச்சி இருக்கிறது. इसके अलावा एक जरूरी बात यह है, आखिरी खिदमत होती है। இதெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடைசி खिदमत मुख्यமான खिदमत. तो बहुत से काम हमारे आखिर में काम समेटने के लिए होते हैं। ஏராளமான வேலைகள் இஸ்திமாவுக்கு பிறகு சமாளிக்க வேண்டியது இருக்கிறது. माशाअल्लाह वो कई दिनों से ये काम चला है, अब एक दिन में उन सबको पूरा समेटना है। பெரும் நாட்கள் செலவழித்து இந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இதையெல்லாம் சில நாட்களில் முடிவடைய செய்யணும். ये इस वक्त में कुछ साथी खिदमत के लिए हिम्मत करके तैयार हो जाएंगे, तो इंशाल्लाह उनको बहुत सवाब मिलेगा। இந்த நேரத்தில் தைரியத்தோடு खिदमத்துக்கான சில சாத்திகள் தயாராகிவிட்டால் அவர்களுக்கு பெரும் நன்மைகள் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பார். शहादत के बाद सबसे बड़ा सवाब खिदमत का है। ஷஹாதத்துக்கு பிறகு பெரும் பெரிய சவாபுகளை உண்டாக்கி தரக்கூடியது खिदमत. तो जितने हजरात खिदमत के लिए तैयार हैं, दुआ के बाद वो आमूर मिस के पास या वेलूर कटी स्टॉल लगा है, वहां जरा पहुंच जाएं। யாரெல்லாம் खिदमத்துக்கு தயாராக இருக்கிறீங்களோ தயவுசெய்து தொழுகைக்கு பிறகு ஆம்பூர் மிஸ் வேலூருடைய டீ ஸ்டாலுடைய பகுதிக்கு வந்துருங்க. और इंशाल्लाह पहुंच जाएंगे।
तो काम आसान हो जाएगा। நீங்க அங்க போயிட்டீங்கன்னாக்க வேலை லேசாகிவிடும். थोड़ी देर में इंशाल्लाह काम हो जाएगा, पूरा सवाब इंशाल्लाह आपको मिलेगा। குறுகிய நேரத்தில் எல்லா வேலையும் ஆகிவிடும், எல்லோருடைய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். सहाबा कराम मुश्किल काम अपने जिम्मे लेते थे, अंसार। சஹாபா பெருமக்கள் கஷ்டமான வேலைகளை தனக்கு வாங்கிக் கொள்வார்கள். इसके लिए एक मौका है, खिदमत का सालों के बाद इज्तिमा हुआ है, इस मौके से हम फायदा उठाकर इससे खूब फायदा नफा कमा लें और सवाब कमा लें। மாஷா அல்லாஹ், பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட இஜ்திமா நடந்திருக்கிறது. இஜ்திமாவுடைய ஹிதமத்தில் பல்வேறு நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள இந்த ஹிதமத்துக்கு எல்லாரும் தயாராகுங்க.